அருள்மிகு நாகாத்தம்மன் திருக்கோவில் மற்றும் அருள்மிகு கன்னிமார் கருப்பராயன் சுவாமி கலச கும்பாபிஷேக விழா. கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையம் பேரூராட்சி அருள்மிகு நாகாத்தம்மன் திருக்கோவிலில் அமைந்துள்ளது. திருக்கோவிலில் நாகாத்தம்மன் புற்றுக்கோவில் கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் உள்ள மண்ணை எடுத்து உடலில் பூசினால் நோய்கள் தீரும் என்று இப்பகுதி மக்கள் நம்பி நாகாத்தம்மனை தரிசித்து வருகின்றனர். பிரசித்தி பெற்ற திருக்கோவிலின் கலச கும்பாபிஷேகம் கோவில் நிர்வாகம் கருப்பாத்தாள் என்கிற பாப்பம்மாள், சுந்தரன், சிவராஜ், வள்ளி, செல்லம்மாள், நந்தகோபால் மற்றும் அவரது குடும்பத்தினரின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கலச கும்பாபிஷேகம் விழாவில் காடம்பாடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இந்திராணி தங்கராஜ், இந்து மக்கள் இயக்கம் சக்தி சேனா மாநில செயலாளர் நேரு நகர் என் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து ஆசி பெற்று அன்னதானத்தை துவக்கி வைத்தனர். திருக்காட்டுப்பள்ளி ஸ்ரீ காலபைரவர் ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ குருநாதன் சிவாஜி மற்றும் ஸ்ரீ விஜய கணபதி ஆலய ஆஸ்தான அர்ச்சகர் ஸ்ரீ சிவபிரகாஷ் சிவம், சண்முகநாதர் பூசாரி சங்கர் என்கிற ரா சண்முக சுந்தரம் ஆகியோர் பூஜைகள், கணபதி ஹோமம் மற்றும் யாக பூஜைகள், கணபதி ஹோமம் மற்றும் கலச கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். நாகாத்தம்மன் திருக்கோவில் கலச கும்பாபிஷேகம் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நேரு நகர், சுப்பிரமணியம் நகர், விஜய கணபதி, ஸ்ரீ ஜோதி சொரூபம் ஐயப்ப சுவாமி, ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சண்முகநாதர் திருக்கோவில் சார்பாக விஜயலட்சுமி தாமோதரன், என் நந்தகோபால் மற்றும் செந்தில்குமார், பாலசுப்பிரமணியன், ஜெயபிரகாஷ் ஆகியோர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கும்பாபிஷேக விழாவில் அரசியல் பிரமுகர்கள், கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நாகாத்தம்மனை தரிசித்து அம்மனின் அருள் பெற்றனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. எல்லாரும் அதப்படி இதப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தரமாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப் தானே. ஓம் மதஹ நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. உடைய சிவனே போற்றி, நாட்டவதிக்கும் தேவா போற்றி. அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலயத்தின் ஜீரணோதாரண என்று சொல்லக்கூடிய நூதன கும்பாபிஷேக விழாவில் நம்மளாம் ஒன்று சேர்ந்து கலந்து பண்ணி கொடுத்துருக்கோம். கோவை திருநகரிலே சூலூரிலே கண்ணம்பாளையத்திலே அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலயத்திலே இன்றைய தினம் ஆடி 1 ரொம்ப விசேஷமான முறையில் 2 காலங்கள் யாகவெளி விழா நடைபெற்று மகா கும்பாபிஷேகமானது இனிதே நடைபெற்றுள்ளது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் கண்ணம்பாளையத்திலே எழுந்தருளும் நாகம்மாள், புத்துங்கன் நாகம்மாள் சக்தி வாய்ந்த சாமியாக கடந்த 30 ஆண்டு காலமாக சிறிய அளவிலிருந்து இன்று ஆடி 1 மகா கும்பாபிஷேகம் 2 கால பூஜைகள் அடிகளார்கள் முன்னிலையில் நடந்தது. இது மிக சொல்லப்போனால் அந்த கிராமத்து மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து சிறப்பாக கொண்டாடியிருக்கிறாங்க. இது விசேஷமாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்திலலாம் சொல்லப்போனால் எத்தனையோ இங்கிலீஷ்கள் மருந்துகள் வந்திருந்தாலுமே வாழைத்தோட்டத்தையும் கோயில் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி தான் புற்றுங்கனில் தான் ஐயன் இருந்திருக்கிறாரு. ஒரு பாம்பு கடித்தாலோ, தேல் கொட்டினாலோ, பூரான் கடித்தாலோ, சிறுபாம்பு கடித்தாலோ எத்தனை மருந்து வந்தாலும் அந்த போய் அந்த நீர் எடுத்து தொடச்சிட்டோம்னா நல்லா இப்போங்கிறது ஐதீகம். அது உண்மையாலுமே இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த நாகம்மாள் கோயில் சாமி கும்பிட்டா சிறப்பாக இருக்குன்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.